அதாவது 90s கிட்ஸ், மில்லேனியல்ஸ், அப்புறம் வந்து ஜென்சி. இப்போ இந்த ஒரு ஜென்ரேஷன்ஸ் வந்து ஐடி நிறுவனங்களுக்கு வராங்க. 90s கிட்ஸ் நிறைய பேர் அங்கே வந்து சீனியர் லெவலில் இருப்பாங்க. இப்போ ஜென்சிஸ் வந்து புதுசாக வரும்போது ஒரு நிறுவனத்துக்குள்ள 2 உலகங்கள் இருக்கும். 90s கிட்ஸ் வந்து ஒரு விதமாக செயல்படுவாங்க, இவங்களோட செயல்பாடு வேறு விதமாக இருக்கும். 90s கிட்ஸுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்சி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவங்க என்ன 90s கிட்ஸ் என்ன, அதாவது மேனேஜர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அவங்களோட பார்வையில் வந்து எல்லாமே நீட்டாக இருக்கணும், கம்யூனிகேஷன் முதற்கும் நீட்டாக இருக்கணும், பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்ற பல விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்குல்ல சார். இப்போ இதனாலேயே வந்து பல மேனேஜர்ஸ் வந்து வேலையை விட்டு போயிருக்காங்க. இந்த ஜென்சிஸை வந்து மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ரெஷராக இருக்குன்ற பட்சத்தில் அவங்களால அடாப்ட் பண்ண முடியல அந்த மேனேஜர்ஸால. அதனால வெளியில போயிருக்கிறதா இப்ப செய்திகள்லாம் சொல்றாங்க. இப்போ உங்களோட பார்வையில நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுகளா பயணிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்களும் இந்த ஜெனரேஷன் கேப்ல பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக தான் போயிருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி மேனேஜர்ஸ்ல இருந்திருப்பாங்க. ஸோ அங்க இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, இப்போ இருக்கக்கூடிய இந்த கேப் எப்படி இருக்குது சார்? ஸோ இப்போ வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அது வந்து கல்ச்சரல் ஷாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான். முன்னாடிலாம் கல்ச்சரல் ஷாக் வந்து வெளிநாட்டுக்கு போனால் வரும், இப்போ ஒரு சிட்டிக்குள்ளேயே வரும், டீமுக்குள்ளேயே பேக்குள்ளேயே இருக்கும். இப்போ நம்மளாம் ஃப்ரெஷராக போகிறப்போ ஒரு பிரேக் கேட்கறதுக்கு யோசிச்சு ஆல்மோஸ்ட் ஷிஃப்ட் முடிகிறப்போ தான் ஃபஸ்ட்டு பிரேக்கே கேட்போம். இப்போலாம் அப்படி கிடையாது. லீவ் எடுக்கணும் கூட ஒரு மெசேஜ் தட்டிட்டு போயிடலாம், நாட் கம்மிங், அவ்வளோதான். அதில் கூட நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஒரு லீவ் எடுக்கணும்னாக்கா நம்ம வந்து எப்படி கேட்குறது யோசிச்சுட்டு போய் டீட்டெயிலாக சொல்லுவோம். சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, மெடிக்கல் ரிப்போர்ட்டு, ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்புகிற அந்த மாதிரி ஆளுங்களாம் பார்த்துருக்கோம். நம்ம வீடியோவில் அடிப்பட்டோன்னா அதை வீடியோவில் எடுத்து டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்து கொடுப்போம். இப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ஐ வாண்ட் டு டேக் ஆஃப், அந்த மாதிரி ஒரு சர்வசாதாரணமாக அது வந்து மெசேஜ் உனக்கு கன்வே பண்ணணும். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னாக்கா, நீங்கள் வரமாட்டேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். நான் எதுக்கு வரல அப்படிங்கிறது உனக்கு எதுக்கு தெரியணும்? என்ன வேணால் ரீசன் இருந்துட்டு போட்டோம். நான் இன்றைக்கி வரல, எனக்கு லீவ் பேலன்ஸ் இருக்குது, நான் வரல, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இதுக்கு முன்னால் வந்து அந்த நம்ம போய் கேட்குறப்போ அவங்க வந்து நம்மளோட பாஸஸ் வந்து கேட்பாங்க, டே என்னடா நீ இன்றைக்கி லீவ் எடுத்த போடுறா, இந்த வேலைலாம் நீ தானடா பண்ணணும் அப்படிங்கிறப்போ நம்மளை வந்து ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வந்தாங்கல்ல. நம்மளே வந்து அந்த கம்பெனியே நம்மளது தான் அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஐயோ நம்ம இல்லைன்னா என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த இதுக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அப்போ ஒரு சந்தோஷம் இருந்தது, ஓனர்ஷிப் மாதிரி ஓன் பண்ணுறோம் கம்பெனின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ், அந்த ஹாப்பினஸ் இருந்தது. பட் அதையே நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டோம். ஐயோ நம்ம கம்பெனி எப்படி போகிறது, அதாவது வேறு வேலை கிடச்சா கூட இப்போ விட்டு போனால் எப்படி, இந்த ப்ராஜெக்ட் முடிக்காமல் போகிறது நல்லா இருக்காது, அந்த மாதிரி ஒரு மாரல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டோம். இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நீ சம்பளம் கொடுக்குற, நம்ம ஒர்க் பண்ணுறேன், உனக்கு எனக்கு அவ்வளோதான் ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது.